சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் கர்த்தரை துதிக்கவும் பாடவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய கருத்திலே அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாக இந்த காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். களிகுறுதலோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீர் கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சிக்காக, ஆனந்த சத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பும் உம்முடைய மீட்பும் கர்த்தாவே, அந்த கல்வாரி சிலுவையும் அந்த இரத்தமும் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது கர்த்தாவே, அந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாடப்போகிற பாடல்கள் கர்த்தாவே, கேட்க போகிற செய்தி எல்லாவற்றிலும் உம்முடைய அபிஷேகம் தங்கியிருப்பதாக ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. பாடுவோம், கவலை இல்லாம பாடுவோம். அவர் தோள்ல சாய்ந்து கொண்டு இருக்கிறதை உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோம், யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஷபரகதுலரமணியா, எஸ் லார்ட், பார்த்து கொள்வதா glory கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, அந்த நாமத்தை சொல்லுவோம் எல்லாரும். Glory, glory Lord. யெகோவா ராபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின்
பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். ஆமென் ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம். அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள் சபரகதலரபா ரிமமருகதோ அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எல்லாருடைய தேவைகளையும் யெகோவா ராபா என்ற தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. இன்னொரு முறை யெகோவாயிரே. யெகோவாயிரே என் தேவன். Yes, Lord. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென் ஆமென். யெகோவா ராபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென் ஆமென். விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு முறை என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஆமென் ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு முறை என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவாயிரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன், தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என் தேவன். யெகோவாயிரே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சமமரகதலரபோ. யெகோவா ராபா என் தேவன். Glory. என்னாலும் சுகம் தருவீரே. மறுபடி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிட்ட பொழுது விசாலத்தில் ஆமென் கொண்டு வந்து ஆமென் சேர்த்துக் ஆமென். கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயிரே என் தேவன். தேவன், நாங்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. யெகோவாயிரே என் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. Thank you, Lord. யெகோவா ராபா என் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொள்வதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. Thank you, Lord. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் Thank you, Lord. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சொல்லுவோம், யெகோவாயிரே. யெகோவாயிரே என் தேவன். தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராபா என்ற தேவன். ஆமென். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
என்னாலும் சுகம் தருவீரே. இன்னொரு முறை சொல்வோம், யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், ஹalleluya, என்னாலும் சுகம் தருவீரே. ஹalleluya. தேவைகளை சந்திக்கிறவர், தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர். யெகோவா ஈரேனா அதான், தேவைக்கும் அதிகமாய், தேவைகளுக்கும் அதிகமாய் நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைப்பவர். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. இதுவரை வெட்கப்பட்டதில்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமேலும் வெட்கப்பட மாட்டார்கள், வெட்கப்பட போவதில்லை. கர்த்தர் தலையை உயர்த்துகிறவர், நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். பாடுவோம் அந்த பாடலை, எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பாடுவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் சொல்லுவோம், கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே.
எஸ் லார்ட். போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். இன்னொரு முறை ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை அன்றைக்கு சீமோன் படகுல அது வெறுமையா இருக்கின்றது அறிந்து அதுல ஏறின தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏறிக்கொண்டார். முழுவதும் ஆமென். பிரயாசப்பட்டோம். ஆமென். நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எல்லாரும் பாடுவோம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், glory. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, glory. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை சபரமோ. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே தலைமுறையாய். ஹalleluya. Yes, Holy Spirit. உம்மை முழு மனதோடு ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, முழு மனதோடு ஆராதிக்கிறோம். எங்களை வெட்கப்படுத்தாத தேவன், எங்களை நின்று போக விடாத தேவன், எங்க வாழ்க்கை நின்று போயிடுச்சுன்னு சொல்ல விடாத தேவன், தொடர்ந்து எங்களை நடத்துகிற தேவன், தொடர்ந்து எங்களை வாழ வைக்கிற தேவன், தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை உந்தி தள்ளுகிற தேவன். ஓ we thank you Lord, we thank you Lord. ஆண்டவரே, சீமோன் அன்றைக்கு அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு அதோட நின்று போயிடும் என்கிற நிலையில நீர் போய் நின்று அவனுடைய வாழ்க்கை இன்னும் முன்னால தள்ளி விட்டீரே, இன்னும் அவனை உந்தி தள்ளினீரே அற்புதத்தை செய்து. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அவர் நம்மை தள்ளுகிறவர், முன்னே தள்ளுகிறவர், நம்மை ஊக்கப்படுத்துகிறவர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்முடைய உள்ளத்தை தூண்டி எழுப்புகிறவர். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். Thank you Lord. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். Glory, glory. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க.
நாங்க தலைமுறையா உங்களை ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்க தலைமுறையோட நின்றதில்ல, எங்களோட நிக்கிறதில்லை. எங்க தலைமுறையா நாங்க உங்களை தான் ஆராதிப்போம். எங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வழி வழியாக, சந்ததி சந்ததியாக we will serve you Lord, we will worship you Lord. நாங்கள் உண்மையே ஆராதிப்போம். சொல்லுவோமா எல்லாரும்? Thank you Lord. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுவோம் எல்லாரும், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். Thank you Lord, we worship you Lord. Oh, we worship you. Hallelujah, hallelujah. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? இன்னைக்கு வரைக்கும் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நினைச்சு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இன்றைக்கு வரைக்கும் நீர் செய்த நன்மைகள், சர்வ வல்லவரே, we worship you, we adore you Jesus. Thank you Lord, thank you Lord. எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, பலனை கொடுத்தீரே, ஜீவனை கொடுத்தீரே, வாழ்வை கொடுத்தீரே, எங்களை போஷித்தீரே, நல்ல ட்ரெஸ் கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளனோரும் மேகம் வயதால் முதிர்ந்தோர்களோ, வாழ வயதுள்ளனோரும் மேகம் வயதால் முதிர்ந்தோர்களோ, வாழ தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றே நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றே நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, நன்றி ஆண்டவரே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றே நான் பாடுவேன்.
கரங்களை அசைத்து ஆராதனை என்றென்றும் ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை என்றென்றும் ஆராதனை. ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றே நான் பாடுவேன். தேவா என்றே நான் பாடுவேன். தேவா என்றே நான் பாடுவேன். ரப மலரப சந்தலரபா ரிமலரமானியா கரபோ சந்தரா லேமனரமோரியா கதாரமோ. ஆராதனை ஆராதனை என்றென்றும் ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை என்றென்றும் ஆராதனை. ரமேஷமா விமராதலா ஓ ரேகேதலா அரமாரி அந்தரோ ಶಿಬರೋ ಕೊಲರೋದೆ தியாலரமா ஷமரகா தியாலரா. உம்முடைய மகிமையான பிரசனம், உம்முடைய நிறைவின் பிரசனம், நிறைவின் ஆவியானவர், நிறைவின் ஆவியானவருடைய பிரசனம் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வீடுகளிலே உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும். உமக்கே சகல துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகள் தசமபாகங்களை செலுத்தலாம். செலுத்தும் முறைகள், ஆன்லைனில் செலுத்தும் முறைகள் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படுகிறது. அதன் வழியே நீங்கள் செலுத்தலாம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு கொடுக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். திராணியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இருதயத்திலிருந்து கொடுக்க கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து மடியிலே விழும்படி அளந்து மனிதர்களை போட பண்ணுகிற கர்த்தர், அவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே பொருளாதார ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த பொருளாதார கடினமான சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, திராணியை தருவீராக. தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று மாலை வாலிபர்களுக்கான கூடுகை இருக்கிறது. வாலிப தம்பிமார், டீன்ஸ் பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க. மாலை 6 மணிக்கு அது நடைபெறும். புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் வேத தியானம் நடைபெறும். வருகிற புதன்கிழமையிலும் அது நடைபெறுகிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் அதை கேளுங்கள், அதில் கலந்து கொள்ளுங்கள். அதுபோல் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நமக்கு எழுப்புதலுக்கான ஜெபம் நடைபெறுகிறது. கூகுள் மீட்டில் நடக்குது.
ஸோ அந்த ஜெபத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுப்புதல் தாகத்தோடு, எழுப்புதல் வாஞ்சையோடு அருமையானவர்களே நாம் அதில் கலந்து கொள்வோம். ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் சந்திக்கப் போகிறது. மாபெரும் ரிவைவல் இஸ் கோயிங் டு கம். அந்த எழுப்புதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும், அந்த எழுப்புதலுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்பவும், நம்முடைய மனதை திருப்பவும் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆவியானவர் என்னை ஏவுனதுனால அந்த ஜெபத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணிக்கு அந்த ஜெபம் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் வாரம், முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை வழக்கமாய் நடைபெறும். ஆனால் ஆன்லைனில் நடக்கிறதுனால நமக்கு நடத்த முடியலை. கர்த்தருக்கு சித்தமானால் என்றைக்கு நாம் சபையை திறக்கிறோமோ, எந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆராதனையை நடத்த போகிறோமோ அந்த ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க இருக்கிறோம். ஒருவேளை சீக்கிரமாய் அடுத்த வாரம் கூட ஒருவேளை திறக்க அனுமதிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த வாரம் திறந்தாலும் அடுத்த வாரம் நமக்கு கம்யூனியன் இருக்கும், அல்லது அதற்கடுத்த வாரம் திறந்தால் அந்த வாரத்தில் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். இப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு முடித்து நாம் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் சீக்கிரம் தர வேண்டும். சபை திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி ஆராதிப்பது அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்பலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளுகையை குறித்து, ராஜ்யத்தை குறித்து நாம் இந்த நாட்களே ஆவியானவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். மனிதனை உருவாக்கினது பரலோகத்திலே இருப்பதற்காக உருவாக்கவில்லை, பூலோகத்திலே இருப்பதற்காக உருவாக்கினார். பூலோகத்திலே அவன் ஆள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவன் மனிதனை ஆள வேண்டும், மனிதன் பூமியை ஆள வேண்டும். இதுதான் ஒட்டுமொத்த தேவனுடைய நோக்கம், மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம். சிம்பிளா 2 வரியில சொல்லிட்டேன் முழு வேதாகமத்தையும். தேவன் மனிதனை ஆள வேண்டும், மனிதன் இந்த பூமியை ஆள வேண்டும். மனிதன் தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமியை ஆளுகிறவனாய் அவன் மாறுகிறான். எந்த அளவுக்கு தேவனுடைய ஆளுகைக்கு, தேவன் நம்முடைய இருதயத்தை ஆளுவதற்கு விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவு நம் பூமியை ஆளுகிறோம். ஆகவே இந்த ராஜ்யத்துக்காகத்தான் கர்த்தர் மனிதனை படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ராஜ்யத்தை குறித்து மட்டுமே பேசினார். வேற சப்ஜெக்டெல்லாம் அவர் பேசல. எதை பேசினாலும் சுத்தி ராஜ்யம்தான் அவருடைய கோர் சப்ஜெக்டாக இருந்தது. அதுவே அவருடைய முக்கியமான பாடமாக, முக்கியமான போதனையாக அவர் வாயில வந்த வார்த்தை ராஜ்யம், ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகத்தில் இருப்பதல்ல, அது பூலோகத்தில் இருப்பது. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து விட்டது. இயேசு என்கிற பெயரிலே அந்த ராஜ்யம் பூலோகத்திலே வந்து விட்டது. போன வாரத்தில் அதைத்தான் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து பல வசனங்களை ஆதாரமாக காண்பித்தேன். மனிதன் பரலோகத்தை இழக்கவில்லை. பாவம் செய்த பொழுது பரலோகத்தை மனிதன் இழக்கவில்லை.
அவன் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டான். ராஜ்யத்தை இழந்து விட்டான். ஆகவே இப்ப மனிதனுக்கு தேவை பரலோகம் இல்லை, மனிதனுக்கு தேவை பரலோக ராஜ்யம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யத்துக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்தினுடைய அம்சங்கள் எல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது. பிரிட்டிஷ் என்பது அது ஒரு நாடு, அது வேற நாடு. அவர்கள் இந்தியாவை அவர்கள் ஆளுகை செய்த பொழுது இந்தியாவுக்கு இந்தியான்னு ஒரு பேர் இருந்தது, பிரிட்டிஷ் ராஜ்யம் என்றும் ஒரு பேர் இருந்தது. கவனிங்கள், பிரிட்டிஷ் என்பது ஒரு நாடு, வேற நாடு தான். ஆனால் இந்தியா என்பது பிரிட்டிஷ் ராஜ்யமாக இருந்தது. பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது. இப்போ அந்த பரலோகத்தினுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை பூமியிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பூமியை குறித்து பெரிய திட்டம் கர்த்தருக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த பூமியை பூமின்னு சொல்லலாம், தேவனுடைய ராஜ்யம் என்றும் சொல்லலாம். இட்ஸ் a kingdom of God. அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், மாறாத திட்டம், மாறாத திட்டம். ஆகவே பூமியை குறித்த ஒரு எண்ணம், பூமியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிக அவசியம். பாருங்க, அநேக ஆவிக்குரியவர்கள் கடந்த அந்த காலத்துல எல்லாம் எப்போ பார்த்தாலும் பரலோகம் தான் அவங்களுக்கு எப்பயும் பேச்செல்லாம் பரலோகம், மைண்டெல்லாம் பரலோகம், எண்ணமெல்லாம் பரலோகம். பரலோகம் போகணும், பரலோகம் போயிடணும், நாம் பரலோகம் போயிடணும், நாம் பரலோகம் போயிடணும். இரவும் பகலும் பரலோகம் பரலோகம் பரலோகம். கர்த்தர் சொல்றாரு, வெறும் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக நான் உன்னை ரட்சிக்கவில்லை, உன்னை அபிஷேகிக்கவில்லை, நான் உன்னை மீட்டுக்கொள்ளவில்லை. நீ இந்த பூலோகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், பூலோகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதனால தான் சொன்னார், நீ பூமிக்கு உப்பா இருக்கிறாய், பரலோகத்துக்கு உப்பா இருக்கிறான்னு சொல்ல. பரலோகத்துக்கு இந்த உப்பெல்லாம் தேவை கிடையாது. பரலோகத்து எல்லாம் டேக்டா எல்லாம் நல்லா இருக்குது. எந்த 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 ஒரு உதவியும், நம்முடைய உதவியும் பரலோகத்துக்கு தேவையில்லை, பரலோகத்துக்கு தேவையில்லை. ஆனால் பூமியிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், பூமியிலே ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். யூ ஆர் லைட், யூ ஆர் லைட் டு த வேர்ல்ட், திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், ஒளியா இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மக்கள் எப்ப பார்த்தாலும் பரலோகம் பரலோன்னு யோசித்துக்கிட்டு இருக்காம, அருமையானவர்களே, இந்த பூலோகத்தில் நான் எப்படி உப்பா இருப்பேன், இந்த பூலோகத்தில் எப்படி வெளிச்சமா இருப்பேன், இந்த பூலோகத்தில் நான் எப்படி ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை இந்த பூலோகத்தில் நான் எப்படி கொண்டு வருவேன் என்கிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் இந்த கிங்டமை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார்? ஏன் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது? ஏன் இயேசு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார்னா, ரொம்ப முக்கியம் இன்னொரு காரணத்தை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லும்படி விரும்புகிறார். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டிய இந்த உலகம், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க வேண்டிய உலகம், தேவனுடைய எதிராளியாகிய பிசாசின் கைக்கு போய்விட்டது, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டது, பிசாசின் ராஜ்யமாக மாறிவிட்டது. ஆகவே பிசாசின் ராஜ்யமாக இருக்கிற இந்த பூமியை மறுபடி முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யமாக, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத திட்டம். கவனிங்க, பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற இந்த பூமியை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே 100% கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களை கர்த்தர் ரட்சித்ததும், உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதும், உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஒரு உயர்வை கொடுத்து, மேன்மையை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, வாழ வைக்கிறார், கண்டிப்பா வாழ வைக்கிறார். நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறத காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆனால் அது மட்டுமே தேவனுடைய நோக்கம் அல்ல, வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டுமே தேவனுடைய நோக்கம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த நாட்களில் திரும்ப திரும்ப கர்த்தர் அதைத்தான் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். வெறும் ஆசீர்வாதத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக மட்டும்
ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆசீர்வாதத்தை ஐஸ்வரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கிறார், நிச்சயமாய் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கொடுக்கிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மற்றும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும், கண்டிப்பாக கொடுக்கப்படும், மாற்றமில்லை. ஆனால் நம்முடைய நோக்கம் ராஜ்யம் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். பரலோகம் போகணுன்ற எண்ணம் இல்லை. பூலோகத்தில் நான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன், பூலோகத்தில் நான் எவ்வளவு பிரயோஜனமுள்ள ஆளாக இருக்க போகிறேன், இந்த பூலோகத்தில் எப்படி 4 பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்கிற அந்த ஒரு ஏக்கம் இந்த நாட்களில் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து பிசாசை துரத்துறதுக்காக கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். நம்ம தான் பூலோகத்தை விட்டு எப்போ பரலோகம் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள், ஆவிக்குரிய மக்கள் நம்ம பூலோகத்தை விட்டு பரலோகம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இயேசுடைய நோக்கம் என்னன்னா, பிசாசை பூலோகத்தை விட்டு துரத்தணும். உங்களை பூலோகத்தை விட்டு துரத்துறது இல்லை, உங்களை என்னையும் பூலோகத்தை விட்டு எடுத்துக்கிறது இல்லை. அது இல்லை அவருடைய நோக்கம், பிரதானமான நோக்கம். கவனிங்க, எவ்வளவு தூரம் பிசாசு மக்களுடைய ஆவிக்குரிய மக்களுடைய மனதை வஞ்சித்து விட்டான்னு பாருங்க. நான் எப்படியாவது பரலம் போயிடணும், நான் எப்படியாவது பரலம் போயிடணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயா வாரும் ஐயா, ஐயா வாரும் ஐயா, ஐயா எங்களை எடுத்துக்கோங்க ஐயா, ஐயா எங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போங்க. சுத்த அறிவின மருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உலகத்தை விட்டு போகிறது கர்த்தருடைய திட்டம் இல்லை. பிசாசு உலகத்தை விட்டு போக வேண்டும், பிசாசை உலகத்தை விட்டு துரத்த வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார், அதுக்காகத்தான் அவனை தோற்கடித்திருக்கிறார், அதுக்காகத்தான் அருமையானவர்களே அந்த பவர், அந்த வல்லமையை எல்லாவற்றையும் நம்ம கொடுத்து அத்தனை காமிக்க போறேன். ஏன் கிங்டம் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும், ஏன் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், இந்த பூலோகத்தில் இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தை துரத்தி அடிப்பதற்கு, பிசாசின் ராஜ்யத்தை, அருமையானவர்களே பிசாசினுடைய கிரியைகளை அழித்து நொறுக்குவதற்காக கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்குள்ளே அருமையாளை கட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். அதில் உங்களையும் என்னையும் பங்காளிகளாய் அவர் மாற்றும்படி விரும்புகிறார். ஏனென்றால் பிசாசு கட்டவன், அவன் ஒருத்தருக்கு நன்மை செய்ய மாட்டான், ஒரு ஆளுக்கும் அவன் நன்மை செய்கிறதே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே டார்கெட், அவனுக்கு ஒரே குறிக்கோள், ஒரே லக்கு, கொல்லணும் அழிக்கணும், திருடணும், கொல்லணும் அழிக்கணும், திருடணும். அருமையாளே, மக்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும், குடும்பத்தை அழிக்கணும், நாசமாக்கணும், இருதயத்தின் சமாதானத்தை கெடுக்கணும், நிம்மதியை கெடுக்கணும் சொல்லி அலை பாய்ந்து கொண்டிருக்கிறான் ஒரே குறிக்கோளோடு. அருமையாளே, அவனுடைய டாஸ்கில் ரொம்ப கவனமாய் முன்னேறி கொண்டிருக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறேன். அவன் தீவிரமாய் மக்களை கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும், அவன் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கும் அவன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ என்னுடைய நல்ல ராஜ்யத்தை, சமாதானத்தின் ராஜ்யத்தை, அன்பின் ராஜ்யத்தை, நீதியின் ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதற்கும் அதை வளர்த்து எடுப்பதற்கும் உன்னை அர்ப்பணிப்பாயான்னு கர்த்தர் கேட்கிறாரு. உன்னை அர்ப்பணிப்பாயா? நான் ரொம்ப படிக்கலை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு திறமை இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன் திறமையும் படிப்பும் உன் அறிவும் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட, அதெல்லாம் ராஜ்யத்துக்கு உதவாது. ராஜ்யத்துக்கு நீ வரணும்னா அர்ப்பணிப்பு இருந்தால் போதும், அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். 100க்கு 100 அர்ப்பணிக்கணும், 100க்கு 100 அர்ப்பணிக்கணும். மைண்டில் இருக்கிற அருமையானவர்களை தவறான எண்ணங்களை முதல்ல தொடச்சி எடுக்கணும். பாருங்க, பரலோகம் போகிறது இல்லை, பரலோகம் கடைசியில் போய்க்கலாம், கண்டிப்பாக பரலோகம் போக போகிறோம். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் திரும்ப உங்களை அங்கே அந்த ஸ்தலத்துக்கு கூட்டு போவேன் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது. ஆனால் அப்படி அங்கே போகிற வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் தேவன் விரும்புகிறபடி இல்லை, தேவனுடைய ஆளுகை இந்த பூலோகத்திலே இல்லை. இந்த உலகம் பிசாசுடைய கையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தனுடைய நோக்கம் என்னவென்றால், ராஜ்யம் வருதுனாலே பிசாசுகளை துரத்துறதுக்கு தான் ராஜ்யத்தை கற்றுக் கொண்டு வருகிறார். பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், பிசாசினுடைய கையில் இருக்கிறது. அந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளே வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருகிறது. நான் இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் துரத்தப்பட்டு விட்டது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசுகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வந்ததுனால
பிசாசுகள்லாம் துரத்தப்பட்டுருச்சு. இப்போ அடுத்த ஒரு பொறுப்பு இருக்குது. நீ எழும்பி இந்த உலகத்தில் மக்களை பிடித்து வைத்திருக்கிற, மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற, பட்டணங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பிசாசுகளை நீ துரத்த வேண்டும். எழும்பு, எழும்புன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அதுக்கு தான் ராஜ்யம், அதுக்கு தான் ராஜ்யம் பூலோகத்தில் வரணும்னு கர்த்தர் சொன்னார். பூலோகத்தில் கர்த்தர் வரணும்னு சொன்னார். பாருங்க, பூமி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பூமி பிசாசுடைய கையில் இருக்கிறது. பூலோகம் பிசாசுடைய கையில் இருக்கிறது. பூலோகம் பிசாசுடைய கையில் இருக்கிறதுனால அந்த பிசாசை துரத்தணுன்றது தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதேன்னு சொல்றாரு. பாருங்க, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இதை படிக்கும்போது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, பிசாசை துரத்துறதுனால தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. பிசாசு போயிடுச்சு, பிசாசு போயிடுச்சு, அதனால தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியுது. இயேசு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பிசாசை துரத்துனதுனால தேவனுடைய ராஜ்யம் வரல, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுனால பிசாசுகள் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அதுக்கு அதனுடைய அடையாளம் என்னவென்றால், அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், பிசாசுகள் துரத்தப்படுகிறது. பிசாசுகள் துரத்தப்படுகிறது. பிசாசுகள் துரத்தப்படுகிறது தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளே வந்துவிட்டது என்பதற்கு அடையாளம். அடையாளம். அப்ப எனக்கு ஒன்று விளங்குது, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே உலகத்தை பிசாசின் கையிலிருந்து பிடுங்க வேண்டும். உலகத்தை விட்டு பிசாசை துரத்தணும். கவனிங்க, உலகத்தை விட்டு பிசாசை துரத்துங்கப்பான்னு சொன்னா, நீ மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா, உலகத்தை விட்டு நம்ம போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தை விட்டு நான் போயிடணும் பிரதர், நான் பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர், நான் பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர். சுத்த அறிவின மருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம உலகத்தை விட்டு நம்ம போறதில்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், ஜெபித்தார், இவர்களை உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமையை நின்று காக்கப்படும்படி வேண்டிக் கொள்கிறேன். இவங்க உலகத்தை விட்டு போறதில்லை, நம்ம உலகத்தை விட்டு போறதில்லை. பிசாசு உலகத்தை விட்டு போகணும், அவனை உலகத்தை விட்டு துரத்தணும். மக்களை, அருமையானவர்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற, குடும்பங்களை ஒன்றுமில்லாமலாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளை, அருமையானவர்களே, அசுத்தாவிகளை, பட்டணங்களை பிடித்து வைத்திருக்கிற அசுத்தாவிகளை அவனை துரத்துறதுக்கு உங்களை வச்சா, பூலோகத்தை விட்டு உலகத்தை விட்டு அவனை துரத்துறதுக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் ஜெபிக்கும் போது சொன்னாரு, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொன்னாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை எடுத்துக்கொள்வீராகன்னு சொல்லலை. உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை எடுத்துக்கங்க ஆண்டவரே, நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம்ப்பா, நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக, குடும்பமாக, சபையாக நாங்கள் மேலே வந்துடுறோம் அப்படி ஜெபிக்க சொல்லலை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதாக, பூலோகத்துக்கு வருவதாக. பூலோகம் என்பது தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடம் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். கவனிங்க, ஆவியானவர் பூலோகத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். பூமியை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். எல்லாரையும் பூமியை விட்டு மேலே தூக்குறது தேவனுடைய திட்டம் இல்லை. நம்ம எல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. நம்ம எல்லாம் உலகத்தை விட்டு எடுக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. பிசாச உலகத்தை விட்டு துரத்தணும், பிசாச உலகத்தை விட்டு துரத்தணும். நல்ல இந்த மைண்டை, அருமையானவர்களை, மாற்ற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போகிறது இல்லை. இப்போ நம்ம இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டும். பூலோகத்திலே இருந்து பரலோகத்தின் சித்தத்தை பூலோகத்திலே நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்க, பரலோகத்தின் சித்தத்தை பூலோகத்திலே நிறைவேற்ற வேண்டும். மிகப்பெரிய சத்தியம். இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் அநேகருக்கு தெரியாது. இவங்க நான் பரலோகம் போகணும்னு சொல்லிட்டா அது ஒரு பெரிய ஆவிக்குரிய தன்மைன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க பெரிய ஆவிக்குரியவர்கள்னு தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். அறிவீனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜனங்கள் அறிவிலாமையினால் சங்காரமாகிறார்கள். கவனியுங்கள், ஆண்டவர் அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூலோகத்தில் இருக்கணும், பூலோகத்தில் வாழணும், பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் நீ நிறைவேற்ற வேண்டும்.
அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் சகோதரர்களாம் வந்திருக்கிறாங்கன்னு இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார் சீஷர்களெல்லாம் காண்பித்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள். எப்படி சொல்கிறார் பாருங்க. பூலோகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் பூலோகத்தில் வாழும்போது பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதுதான் பூலோக வாழ்க்கை. இந்த பரலோகம் போகணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பரலோக தேவனுடைய சித்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த உலகத்தில் வாழும்போதெல்லாம் சுயசித்தம், இவங்க விருப்பம், இவங்க இதுதான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம். கேட்டால் சீக்கிரம் நாங்கள் பரலோகம் போகணும் இப்படி பேசுவாங்க. உலகத்தில் தேவ சித்தம், அதை பற்றி எந்த அறிவும் இல்லை, அக்கறையும் இல்லை, விருப்பமும் இல்லை. சுயசித்தம் நடக்கணும், நான் நினச்சது நடக்கணும், இப்படி தான் அந்த மக்கள் இருப்பார்கள். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் பரலோகம் போகணும் பிரதர், எப்படியாவது பரலோகம் போயிடணும் பிரதர். அந்த பரலோகத்தில் போகிறது இல்லை. பரலோகத்தில் நீங்கள் போய் என்ன நடக்க போகுது யோசித்து பாருங்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுனால ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்திக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுனால அங்கே பரலோகத்தில் எதுவும் பெருசாக ஒன்று நடக்க போகிறதில்ல. அது மாதிரி நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுனால பூமியிலையும் எந்த லாபமும் இல்லை. பூமியில் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டால் பூமியில் என்ன லாபம், பூமியில் என்ன, யாருக்கு என்ன லாபம்? ஸோ பரலோகத்திலையும் பெருசாக ஒன்றும் இல்லை, பூலோகத்திலையும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பரலோகம் போகணும். நிறுத்துங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோகம் போகணும். பரலோகத்துக்கு அருமையான ஆயத்தப்பட வேண்டும். தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே போகணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவனுடைய பெரிய திட்டம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பூலோகத்தில் தேவனுடைய சித்தம் உங்கள் மூலமாக நிறைவேற வேண்டும். அதனால தான் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் பூலோகத்தை குறித்த ஒரு பெரிய படம், ஒரு பெரிய வரைபடம், ஒரு பெரிய விஷன், தரிசனம் கர்த்தருக்கு இருக்கிறது என்பதை இந்த காலையில் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னா எத்தனை வருஷம் வாழ போகிறனோ, எத்தனை மாதம் இருக்க போகிறனோ, எத்தனை நாள் இருக்க போகிறனோ, அத்தனை நாட்களும் அத்தனை மாதங்களும் உம்முடைய திட்டம், உம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை, இருதயத்தினுடைய துடிப்பை நான் பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும். ஆண்டவரே, உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரேன்னு கேட்டா, பூலோகத்தில் நான் செய்ய வேண்டிய உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசை துரத்தணும், பிசாசு துரத்தி அடிக்கப்பட வேண்டும், அதான் என்னுடைய சித்தம். ஏனென்றால் இந்த பூலோகம் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, அது உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. கவனிங்க. இவைகளெல்லாம் அநேக மக்களுக்கு தெரியாது பாருங்க, ஆவிக்குரிய மக்களுக்கு தெரியாது. அநேகர் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, எனக்காக பரலோகம் தான் இருக்குன்றாங்க. இல்லை, உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காகவும் தலைமுறைக்காகவும் பூலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பூலோகத்தை அவன் எடுத்துக்கொண்டான், பிசாசு எடுத்துக்கொண்டான், பிசாசு அருமையாளை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். இப்ப கர்த்தர் சொல்றார், ரத்தம் சிந்தி நான் அவன் தலையை உடைச்சு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவன் கையிலிருந்து எல்லாத்தையும் பிடுங்கி இருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய நோக்கத்தோடு அவைகளை செய்திருக்கிறேன். என்னுடைய கடை சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறேன். இந்த பூலோகத்திலிருந்து அவனை துரத்தணும். பாருங்க, 190% மக்களுக்கு தெரியாது. இவங்க பூலோகத்தை விட்டு இவங்க போறதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, பூலோகத்திலிருந்து அவனை துரத்து. ஏனென்றால் இயேசுவினுடைய பார்வை, வேதத்தினுடைய பார்வை என்னவென்றால், இந்த பூலோகம் பிசாசுடைய கையில் இருக்கிறது. ஆதாமுடைய கீழ்ப்படியாததுனால, ஆதாமுடைய பாவத்தினாலே இந்த உலகம் பிசாசின் கைக்கு போயிடுச்சுன்னு கர்த்தர் சொல்றார். பாருங்க, வாசிப்போம் சில வசனங்களை. லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சில வசனங்களை காண்பிக்கிறேன் சீக்கிரமாக. லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறேன். லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம்
உலகத்தின் ராஜ்யங்கள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான் பாருங்க, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல ராஜ்யங்களையும் காமிச்சு சொல்றான், இதெல்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது? தேவன் கொடுக்கல. தேவன் ஆதாமுக்கு தான் கொடுத்தார். தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். இவைகளெல்லாம் புரிந்து கொள்ளணும். வேதத்தினுடைய அடிப்படையான சத்தியங்கள். தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். மனுஷன் பிசாசு கொடுத்துட்டான். மனிதன் பிசாசு கொடுத்துட்டான். கவனிக்க வேண்டும். ஆகவே லீகலா மனுஷன் பிசாசு கொடுத்ததுனால இப்ப லீகல் அவன் சட்டப்படி இதை ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப மனிதனா இந்த உலகத்துக்கு இரண்டாம் ஆதாமாக அவன் தலையை உடைச்சு அவனை தோற்கடித்து இப்போ அதிகாரத்தை வல்லமைய உன் கையில கொடுத்துருக்கிறேன். இப்ப நீ எப்படி பரலோகம் போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, அது அருமையான வேதத்துக்கு ஒவ்வாத ஒரு கருத்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரியான எண்ணங்களை தூக்கி தூர எறியணும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எப்போ பரலோகம் போகலான்னு யோசிக்கக்கூடாது. எப்படி உலகத்தை விட்டு பிசாசை துரத்தலாம், இந்த பூலகத்தை விட்டு பிசாசை துரத்தலாம், இந்த ஒரு வைராக்கியம் இந்த நாட்களை நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறான். ஆகவே இந்த உலகம் அவன் கையில் இருக்கிறது, பூலோகம் அவன் கையில் இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய திட்டம் அவனை துரத்த, உலகத்தை விட்டு அவனை துரத்திட்டு முழுக்க முழுக்க தேவனுடைய ஆளுகை வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் சில வசனங்கள் அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 பாருங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பிசாசை பற்றி இயேசு சொல்றாரு, அவன் இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் உண்மையான அதிபதி யார்? ஆதாம், மனிதன். அதான் தேவனுடைய பேட்டர்ன். அப்படிதான் தேவன் இந்த உலகத்தை மனிதனுக்கு கொடுத்தார். உலகத்தின் அதிபதியாய் மனிதன் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கொடுத்துட்டான். பாவத்தினாலே, வஞ்சனையினாலே வஞ்சிக்கப்பட்டு கொடுத்து விட்டான். இப்போ உலகம் பிசாசின் கையில் இருக்குது. அவன் உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, துரத்து, அவன் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், அதுக்கு தான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். உன்னை வெறும் பரலோகத்துக்கு கொண்டு போய் அந்த பொற்றலை வீதியில சுற்றி நடக்க வைக்கிறதுக்கு இல்லை. மக்களுக்கு என்னன்னா, அந்த பொற்றலை வீதியில ஓலாவணும் பிரதர், அந்த பரலோகத்தில் போய் அந்த பொண்ணில் அந்த பொற்றலை அந்த தரையில் அடியேன் நடக்கணும். அங்கே நடக்கிறது இல்லை. இங்கே பிசாசை துரத்தணும், அது பின்னால் போய்க்கலாம். அதுக்கு வருஷம் இருக்குது, 90 வயசுல 100 வயசுக்கு பின்னால அதை பற்றி யோசிப்போம். இப்போ அதை பற்றி யோசிக்காதே. இப்போ யோசிக்க வேண்டியது, பிசாசை எப்படி இந்த உலகத்தை விட்டு துரத்தலாம் என்று யோசி. இந்த உலகத்தை அவன் கையிலிருந்து எப்படி பிடுங்கலாம் என்று யோசி. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அந்த பவரை கர்த்தர் உள்ளே கொடுத்திருக்கிறார், விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். கவனிங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, உலகம் அவன் கையில் இருக்குது. அதனாலதான் ராஜ்யத்தை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இல்லைன்னா மக்களை நேரம் பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே. அவர் நினைச்சார்னா எல்லாரையும் அப்படியே பறக்க வச்சிருக்கலாம். இல்லை, அது அவருடைய திட்டம் இல்லை என்பதை வேதம் தெளிவாய் பேசுகிறது. பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பரலோக ஆளுகை பூலோகத்துக்கு வர வேண்டும். பரலோகத்துடைய சித்தம் பூலோகத்தில் நடக்க வேண்டும். பரலோகத்துடைய ஐஸ்வர்யம் பூலோகத்துக்கு வர வேண்டும். பரலோகத்துடைய ஆரோக்கியம் பூலோகத்திலே வர வேண்டும். பரலோகத்துடைய நன்மைகள், பரலோகத்துடைய சமாதானம், பரலோகத்துடைய சந்தோஷம் பூலோகத்துக்கு வர வேண்டும். அதுக்கு உங்களை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆனவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிசாசை குறித்து சொல்லும் பொழுது அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, இப்பிரபஞ்சத்தின் தேவனாக கர்த்தர் மனிதனை வைத்தார். தேவன் ஆளுகிறவர். இவனையும் ஆளுகிறவனை கர்த்தர் வைத்தார். இந்த பூமிக்கு அவன் தான் தேவன் மாதிரி இருந்தான். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு இல்லை. பிரபஞ்சத்துக்கு தேவன் ஆதாம் தான் பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுதான் தேவனுடைய திட்டம்.
அதுதான் தேவனுடைய விருப்பம். எல்லாத்தையும் குழப்பி பிரபஞ்சத்தின் அந்த ஆளுகையை பிசாசின் கையில் கொடுத்துட்டான். இப்போ அதை விட முடியாது, அவனை விட முடியாது. சட்டப்படி அதை அவன்கிட்ட பிடுங்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை துரத்தணும், உலகத்தை விட்டே அவன் துரத்தப்பட வேண்டும். அவன் பாதாளத்துக்குரியவன், அவன் நரகத்துக்குரியவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் அவன் லீகலாக இருக்கணும். இது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. இது உங்களுக்காக எனக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த பூலோகம் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்காகவும் தேவ தூதர்களுக்காகவும் முதன்மையாக உண்டாக்கப்பட்டது பரலோகம். இதெல்லாம் ஆர்டராக கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அது தேவனுக்காக, இந்த பூலோகம் மனிதனுக்காக, நரகம் பிசாசுக்காக. பாருங்க, இப்ப பிசாசுடைய பயங்கரமான வஞ்சனையின் நிமித்தமாக பூலோகத்தில் அருமையான நரகத்தில் இருக்க வேண்டியவன் பூலோகத்தில் இருக்கிறான். பூலோகத்தில் இருக்கிற மனுஷன் நரகத்தில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம், எவ்வளவு பயங்கரமான பரிதாபம் என்பதை இந்த காலவெளியை சிந்திக்கும்படி விரும்புகிறேன். நரகத்தில் இருக்க வேண்டிய பிசாசு இங்கே இருக்கிறான், இங்கே இருக்க வேண்டிய மனுஷன் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான், அவனை இழுத்து கொண்டிருக்கிறான். அவன் இப்போ கர்த்தர் சொல்றாரு, இவனை துரத்தாம விடக்கூடாது, இவனை பிசாசை துரத்தணும். அவன் இந்த உலகத்தை அவன் கையில் வச்சிருக்கிறான். வாசிப்போம் இன்னொரு வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். வேதத்தினுடைய பார்வை எப்படி உலகத்தை பற்றி எப்படி பார்க்குது, இந்த பூமியை எப்படி பார்க்கிறது என்பதை கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நாசக்காரனாகிய பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடக்கிறது. அருமையானவர்களே, அதனால தான் ஏகப்பட்ட தீமைகள், விரும்பத்தகாத காரியங்கள், பேரிழப்புகள், பேரிடர்கள். காரணம் எல்லாம் பிசாசின் கையில் இருக்கிறது, பிசாசின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவனை துரத்த வேண்டிய விசுவாசி இவன் அவனை துரத்துறதுக்கு பதிலாக எப்போ பரலோகம் போகலான்னு பரலோகத்தை துரத்திக்கிட்டு இருக்கிறான். மைண்டு அருமையானவர்களே வேற மாதிரி திங்க் பண்ணுகிறது, தேவனை மாதிரி திங்க் பண்ண மாட்டேங்குது, தேவனை மாதிரி யோசிக்க மாட்டேங்குது. மனசு தேவனை மாதிரி யோசிக்க விட மாட்டேங்கிறான் பிசாசு. இவன் பரலோகம்னுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அவனுக்கு நீ பரலோகம் போகிறத பற்றி அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, நீ இந்த பூலோகத்தில் இருந்துடப்படாது. நீ இந்த பூலோகத்தில் இருந்தேன்னா அவனுக்கு டேஞ்சர், பிசாசுக்கு டேஞ்சர். நீ பூலோகத்தில் இருக்கக்கூடாது. நல்லா பரலோகத்தை பற்றி பேசு, நல்லா பரலோகத்தை பற்றி சிந்தி, நல்லா சீக்கிரமாக பரலோகத்துக்கு போ. அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இப்போ கண் திறக்கப்பட்டவர்கள், வெளிச்சத்தை பெற்றவர்கள், அவங்க சொல்கிறாங்க, பரலோகம் போகிறது இருக்கட்டும், பூலோகத்தில் உன்னை துரத்துறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம், உன்னை துரத்துறதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார், உன்னை துரத்துறதுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே. ஆகவே இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்கிறது. உலகத்தை பிசாசின் கையிலிருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் சபையின் கையில் கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் ராஜ்யம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யம் அதுக்கு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால தான் உங்களை என்னையும் ரட்சிக்கப்பட்ட பொழுது ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகல, ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே, தேவனுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்ப கவனிங்க, ராஜ்யத்தினுடைய இயக்கம், ராஜ்யத்தினுடைய வேலை என்னன்னா, பிசாசை துரத்தணும், உலகத்தை விட்டு துரத்தணும். அந்த வேலையை இயேசு இனாக்ரேட் பண்ணி விட்டார். இயேசு அந்த வேலையை அவர் இனாக்ரேட் பண்ணிட்டார், அவர் ஆரம்பித்து வச்சிட்டார். அதனால தான் அவர் போன இடத்துல எல்லாம் இயேசு பிசாசுகளை துரத்தினார், பிசாசுகளை துரத்தினார். கவனிங்க, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8:16. கவனிங்க, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, இந்த வார்த்தையை கவனிங்க, துரத்தணும். அவன் மனிதர்களை விட்டு துரத்தப்பட வேண்டியவன் மாத்திரமல்ல,
இந்த உலகத்தை விட்டே துரத்தப்பட வேண்டியவன். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கட்டும். அவன் இந்த பூமியை விட்டே துரத்தப்பட வேண்டியவன். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தனுடைய நோக்கம் அவனை துரத்தணும். மனிதர்களை விட்டு மாத்திரமல்ல, உலகத்தை விட்டே துரத்தணும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த வேலையை இயேசு இனாகுரேட் பண்ணிட்டார். பிசாசுகளை துரத்தினார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதை படிக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் யாரும் அந்த வேலையை செய்யலை. பழைய ஏற்பாட்டில் யாரும் பிசாசை துரத்திக்கிட்டு இருக்கலை. அருமையானவர்களே, பிரதானமாய் புதிய ஏற்பாட்டில் ராஜ்யம் வந்திருக்கிறதே. ராஜ்யம் வந்த உடனே பிசாசை துரத்துற வேலை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு தான் ராஜ்யம். அதுதான் ராஜ்யம். ராஜ்யத்தினுடைய பெரிய பெரிய பணி என்னன்னா, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும். பிசாசினுடைய ராஜ்யம் அகற்றப்பட வேண்டும். பூமியை விட்டு அகற்றப்பட வேண்டும். உலகத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும். அந்த வேலையை கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். பிசாசுகளை துரத்திவிட்டார். இப்ப அடுத்து, அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடங்கொடுக்கவில்லை. பிசாசுகள் இவரை தெரிஞ்சு வச்சிருந்துச்சான். இவரை என்னன்னு தெரிஞ்சு வச்சிருந்துச்சு. இவர் இந்த பூமிக்கு வந்துட்டாரு. இவர் பரலோகத்தில் இருக்க வேண்டியவர் பூமிக்கு வந்திருக்கிறாரு. நம்ம இல்லீகலா இங்க இருக்கிறோம். இப்ப நம்மளை துரத்துறதுக்கு இவர் இங்க வந்துட்டாரே. அவருக்கு நல்லா தெரியும். நம்மளை பாதாளத்துக்கு துரத்துறதுக்கு, நரகத்துக்கு துரத்துறதுக்கு இந்த மனுஷன், இந்த தேவகுமாரன் இங்க வந்திருக்கிறாரேன்றது அது இந்த பிசாசுகளுக்கு நல்லா தெரியும். இப்ப கவனிங்க, உங்களையும் நல்லா தெரியும். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும் பிசாசுக்கு நல்லா தெரியும். நமக்கு தான் அது தெரியாது. நம்ம தான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. அது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம மைண்டை அருமையால சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிசாசு வச்சுட்டான். கவனிங்க, நம்மளை பற்றி அதுக்கு தெரியும். இவன் நினைச்சான்னா, இவன் கொஞ்சம் எழும்புனான்னா நம்மளை காலி பண்ணிடுவான், நம்மளை விரட்டிடுவான், துரத்திடுவான்றது பிசாசுக்கு தெரியும். இயேசுவை அறிந்திருக்கிறது போல உங்களையும் அறிந்திருக்கிறது. அதனால தான் பிசாசு சொல்லுச்சு, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். இயேசுவை மட்டும் இல்லை, பவுலையும் நான் அறிவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை அறியும், என்னை அறியும், எல்லாரையும் அறிந்திருக்கிறது. என்ன அறிந்திருக்கிறது? நம்மளை துரத்துறதுக்குனே மதுரையில் இந்த கூட்டம் இருக்குது. சில ஆயிரங்கள் இந்த மதுரையில் இருக்குது. சில சபைகள் மதுரையில் இருக்குதுன்னா பிசாசை துரத்துறதுக்கு தான் இருக்குதுன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் சபைகளுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆகவே விசுவாசிகள் அவங்க பாடு, அவங்க உபத்திரவம், அவங்க அதுக்குள்ளேயே சுற்றி 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 அருமையானவர்களே காலமும் நேரமும் அந்த கவலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன பாஸ்டர்? ஒவ்வொன்றா கர்த்தர் நமக்கு அப்படியே திறந்து காண்பித்து கொண்டே இருக்கிறார். ராஜ்யத்தை தேடுறதுனா பிசாசை துரத்துறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன? இன்றைக்கு சப்ஜெக்ட் படி பிசாசுகளை துரத்துறது. அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. நம்ம பிசாசை துரத்துறதா ஒன்றா? அதை பற்றியெல்லாம் சிந்தையே கிடையாது நமக்கு. அதை பற்றி சிந்தையே கிடையாது. நம்ம என்னென்னா, பிசாசு நம்மளை துரத்தாமல் இருந்தால் போதும் பிரதர், பிசாசு நம்மளை தொடாமல் இருந்தால் போதும் பிரதர், எப்படியாவது நம்மளை பாதுகாத்துக்கிறணும் பிரதர். ஐயோ அறிவீனம்! நீங்கள் பிசாசுகளை துரத்தும்படி கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது அவனுக்கு தெரியும். அது அவனுக்கு தெரியும். நமக்கு தெரிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40 வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப கவனிங்க, பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது.
அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அறிந்திருந்தது. என்ன அறிந்திருந்தது? கிறிஸ்து என்று அறிந்திருந்தது. கிறிஸ்துனா என்ன? அபிஷேகிக்கப்பட்ட ராஜா. இவர் ராஜ்யத்தோடு தொடர்புடையவர். இந்த பிசாசுகளின் ராஜ்யத்தை காட்டிலும் பல கோடி மடங்கு வல்லமையுள்ள ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறார். பல குரோர் மடங்கு, பல பல கோடி மடங்கு வல்லமை நிறைந்தது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக இந்த கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று அவைகள் அறிந்திருந்தபடியினால் அவைகளே ஆட்டோமேட்டிக்கா அலறி ஓடினது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளே ஓடிவிட்டது. உங்களையும் அறிந்திருக்கிறது. நம்ம அதை அறியாதனால அருமையானவர்களே, நம்ம ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கை தலையை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ராஜாக்கள், அபிஷேகிக்கப்பட்ட ராஜாக்கள், அனாயிண்டட் கிங்ஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகிக்கப்பட்ட ராஜாக்கள். வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்கள கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் இப்படித்தான் பார்க்குது. பரலோகம் இப்படித்தான் பார்க்குது. தேவன் இப்படித்தான் பார்க்கிறார். சாத் பிசாசும் இப்படித்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்க தலையில் இருக்கிற கிரீடம் அவனுக்கு தெரியும். உங்க தலையில் இருக்கிற அபிஷேகம் ஆவி மண்டலத்துக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியல. ஆனா கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். பிசாசுகளுக்கும் தெரியும், கிறிஸ்துவுக்கும் தெரியும். அதனாலதான் அவர் தேவாலயத்தில் முதல்ல நின்ன உடனே வேதத்தை திறந்து சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பிரசங்கிக்கும்படி, போதிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் மேல இருந்த அந்த கிரீடம், அபிஷேகம் தான் கிரீடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேல இருக்கிற கிரீடம் என்னன்னா, நம்ம அபிஷேகம் தான் கிரீடம். ஆகவே அந்த கிரீடத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அபிஷேகத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சும்மா ஒரு மாதிரி அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. கவனிங்க, இனாகுரேட் பண்ணிட்டாரு. அவர் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டுட்டார். அதோட விடலை. அவருக்கு தெரியும், இன்னும் சில நாட்களில் நான் பிதாகிட்ட போகணும். நான் பிதாகிட்ட போனாலும் ராஜ்யம் இங்கே தான் இருக்க போகுது. நான் மேலே போகிறேன், ஆனால் ராஜ்யம் இங்கே இருக்க போகிறது. ராஜ்யத்தை இனாகுரேட் பண்ணிட்டேன். இப்போ ராஜ்யத்தில் சிலரை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ அவர்களுடைய வேலை என்ன? அதே வேலை தான். இந்த வேலையைத்தான் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி சீஷர்கள் கையில் இந்த பிசாசை துரத்துகிற அந்த வேலையை, வல்லமையை கர்த்தர் கொடுத்து விட்டு போனார். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, இப்போ கவனிங்க, எடுத்தோன்னே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதான் எடுத்த உடனே, அதான் சகல அசுத்த ஆவிகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்தார். ஏனென்றால் அதுதான் பணி. அதுதான் பணி. இயேசு நான் பிதாட்ட போகிறேன், எல்லாரும் என் கூடயே வந்துருங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடுவோம். 3.5 வருஷம் ஒன்றா இருந்துட்டோம். உங்களை விட்டு என்னால் பிரிய முடியாது, என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாம் கிளம்பி வந்துருங்க, நம்ம பரலோகத்தில் போய் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு அப்படி சொல்லலை அருமையானவர்களே. நான் போகிறேன், நீ இங்கே இருக்கணும், நீ இந்த பூலோகத்தில் இருக்கணும். கவனிங்க, திரும்ப திரும்ப கர்த்தர் அதான் சொல்கிறார். நம்மை பூலோகத்திலிருந்து எடுக்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. பிசாசை இந்த பூலோகத்திலிருந்து எடுப்பதற்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், பூலோகத்தில் வைத்திருக்கிறார். பூலோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பூலோகம் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது, மனிதன் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. அது அவன் இல்லீகலாக பிசாசு எடுத்து இன்னைக்கு அவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். கர்த்தர் அருமையாலே உங்களுக்கு அதுக்கான வல்லமை அதிகாரத்தை கொடுத்து அவனை துரத்தும்படி கர்த்தர் அழைக்கிறார். வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். சீஷர்கள் 12 பேருக்கு கொடுத்தார்.
அதுக்கப்புறம் ஒரு 70 சீஷர் வந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 70 சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார், ஊழியத்துக்கு அனுப்பினார். ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அவங்க ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அவங்க ஊழியம் செஞ்சுட்டு வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க பாருங்க. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படுதுன்னா என்ன அர்த்தம்? துரத்திட்டு வந்திருக்கிறோன்னு அர்த்தம். நாங்கள் துரத்திட்டோம் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே துரத்தி இருக்கிறோம், பிசாசை துரத்தி இருக்கிறோம். நாங்கள் துரத்தின பொழுது பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. உமக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, எங்களுக்கும் கீழ்ப்படுகிறது. பயங்கர சந்தோஷத்தோடு வர்றாங்க பாருங்க. இயேசு பாருங்க, அவர்கள் அதுக்கு தான் அனுப்பினார். பிசாசுகளை நீங்கள் துரத்தணும். ஏன்னா ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே மக்களுடைய மனதுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே வர வேண்டுமானால் பிசாசின் ஆவிகள் துரத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு என்கிற நாமத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்துக்குள் இருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே சீஷர்கள் சொல்றாங்க, இயேசு துரத்தினார், சீஷர்களுக்கும் அதே வேலையை கொடுத்தார், அவர்களும் அதே வேலையை செய்தார்கள். இயேசு கல்வாரிக்கு போனார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். பெரிய நோக்கம் என்னன்னா, பிசாசுகிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கணும், பிசாசுகிட்ட இருக்கிற வல்லமையெல்லாம் உரியணும், உறிஞ்சு அவனை ஒண்ணுமில்லாமாக்கி நிர்வாண கோலமாக்கி அவனை துரத்துற வேலையை நமக்கு ரொம்ப எளிதாக்கணும்னு சொல்லி அதுக்காகவே சிலுவைக்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவை குறித்து பேசுறார், சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார்னா துரத்துகிற அந்த வேலையை ரொம்ப எளிதாக்கிட்டார். அவைகள்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும், எல்லா வல்லமையும், எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிட்டார். எல்லாம் பிடுங்கிட்டார். இப்போ அவைகளை டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிட்டார். பாருங்க, இன்னைக்கு தோற்று போன கட்சியை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு தோற்று போன கட்சிகளை டீல் பண்ணுறது, அந்த கட்சி தொண்டர்களை டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பவர் இல்லை, இப்போ அதிகாரம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிடுவாங்க. அங்கே ஏதாவது போராட்டம் அது இது நடத்தினா 2 தட்டி அருமையாலே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே பவர் இல்லை, பவர் இங்கே இருக்குது. அதுபோல் அருமையானவர்களே, பிசாசுகிட்ட இருக்கிற எல்லா பவரையும் பிடுங்கி இப்போ நம்ம கையில் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நம்ம வேலை என்னன்னா, எந்திரிச்சு தட்டணும், தலையில் தட்டி அருமையானவர்களே அவனை துரத்துறதுக்காக கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அவர் பெற்ற வெற்றி நம்முடைய வெற்றி. அவர் பெற்ற வெற்றி சபையினுடைய வெற்றி, திருச்சபையினுடைய வெற்றி, விசுவாசிகளின் வெற்றி, தேவனுடைய பிள்ளைகளின் வெற்றி, அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. அது நமக்கு தெரியல, ஆனால் பிசாசுக்கு தெரியும். அதான் பிசாசுக்கு தெரியும். பிசாசுடைய பெரிய ஆயுதம் என்னன்னா, நம்மளை இதெல்லாம் அறியாமல் வச்சுக்கிடணும். இதை பற்றியெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கோ, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்றதுக்கோ, அதில் நேரம் செலவழிக்கிறதுக்கோ, பைபிளை படிக்கிறதுக்கோ, பைபிளை தியானிக்கிறதுக்கோ, பைபிள் ஸ்டடியை உட்காந்து கேட்குறதுக்கோ, அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா உனக்கு வேலை வேலை வேலை, தொழில், அது அந்த கவலை இந்த கவலை, இதுலேயே கொண்டு போய் அப்படியே ஒரு மூளையில் சாத்தி வச்சுட்டான் பாருங்க ஆவிக்குரிய மக்களை. இதுதான் பெரிய வஞ்சகம். இன்றைக்கு ஆவிக்குரிய மக்கள் எழும்ப முடியலை. அவர்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வல்லமை தெரியாம கண்ணு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கண் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். ஜெபிக்கணும், சின்சியரா ஜெபிக்கணும். கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். இப்போ கவனிங்க, இப்போ இயேசு இனாகுரேட் பண்ணினார்.
சீஷர்கள் கையில் அதை கொடுத்தார். சிலுவையில் போய் அந்த வேலையை நமக்கு ரொம்ப எளிதாக்கிட்டார். இப்போ கர்த்தர் திருச்சபைக்கு அதே வேலையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பூலோகத்தில் அதை செய்யணும். என்னுடைய பாயிண்ட் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்திலே இருக்கிறது. நம்மை பூலோகத்திலே இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். சும்மா பரலோகத்தில் போய் உட்காந்துட்டோம்னா பெருசாக பரலோகத்துக்கும் பெரிய லாபம் கிடையாது, பூலோகத்துக்கும் பெருசாக லாபம் கிடையாது. என்ன லாபம் பாருங்க. மக்கள் பரலோகம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரலோகம் போகும்போது போய்க்கலாம், கர்த்தர் கொண்டு போகும்போது கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போவார். அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசுவை உள்ளே ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தின் ஆண்டவராக இருக்கிறாரா? அவ்வளோதான், நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், பூலோகத்தில் நீ என்ன செய்ய போகிற? பூலோகத்தில் இந்த பிசாசை துரத்துறதுக்கு என்ன செய்ய போகிற? பூலோகத்தில் இந்த பிசாசை மேற்கொள்றதுக்கு அதுக்கான முயற்சி எடு. அவனை உலகத்தை விட்டு துரத்துறது பார்ப்பியா? நீ உலகத்தை விட்டு எப்படி போகலான்னு யோசித்துக்கிட்டு இருந்தா எந்த அளவுக்கு கீழான ஒரு நிலையில் மக்களை வச்சிருக்கிறான் பாருங்க பிசாசு. ஆவிக்குரிய மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் 16:17. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது இயேசுவை பற்றி சொல்லல, 12 சீஷர்களை பற்றி சொல்லல. அவர்களுக்கு அப்புறம் விசுவாசிக்க போகிற, கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிற, கல்வாரியை விசுவாசிக்க போகிற, ராஜ்யத்தை குறித்த விசுவாசத்துக்குள் வரப்போகிற விசுவாசிக்கிறவர்களால், விசுவாசிகளால் இல்லை, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன இல்லை. ஏன்னா விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, லட்சம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. பேரளவில் கேட்டால் நாங்கள் விசுவாசின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க விசுவாசிகள், அவங்க மெம்பர்ஸ். இது விசுவாசிகள் இல்லை, விசுவாசிக்கிறவர்கள். எல்லாரும் விசுவாசிகளாக இருப்பார்கள். விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க கேட்டால் விசுவாசின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் இந்த சர்ச்சு விசுவாசி, அந்த சர்ச்சு விசுவாசி, அந்த ஊரில் விசுவாசி, இந்த ஊரில் விசுவாசி. இவங்களை பொறுத்தளவில் விசுவாசினா மெம்பர்னு அர்த்தம். அப்படி வந்துருச்சு. ஆனால் இங்கே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன இல்லை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீங்கள் சாதாரண விசுவாசியா அல்லது விசுவாசிக்கிறவரா? விசுவாசிக்கிற நபராய் இருக்கும்படி கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பரலோகம் சேர்ந்துருவாங்கன்னு போடல, கவனிங்க. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் சீக்கிரம் பரலோகம் வந்துருவாங்க, அந்த பொட்டளை வீதியில் குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு நடப்பாங்க, அப்படி போடல. அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்தணும். அது இந்த உலகத்தில், இந்த பூலோகத்தில். பரலோகத்தில் பிசாசு கிடையாது. பரலோகத்தில் போய் துரத்திக்கிறோம், பரலோகத்தில் இல்லையே. பரலோகத்தில் பிசாசே கிடையாது. பிசாசு இருப்பது பூலோகத்தில் இருக்கிறான். இப்போ பூலோகத்தில் துரத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியை கொடுத்திருக்கிறார், இயேசு என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார், இதெல்லாத்தையும் கொடுத்து ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்தனுடைய நோக்கம் இந்த பூலோகத்தில் நீங்கள் பிசாசை துரத்துகிறவர்களாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:10 வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டுனா என்ன? அதை என்ன போராட்டம்னு என்ன சொல்கிறாருன்னா, அதை துரத்துற போராட்டம். அதை துரத்தணும். போராட்டம்னா சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறது இல்லை, நீயா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அந்த கேள்விக்காக போராட்டம் இல்லை. இந்த போராட்டம் என்பது என்ன? அவைகளை துரத்தும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பவுல் எழுதும்போது எபேசு சபைக்கு கடைசியாக சகோதரரே அப்படி தான் ஆரம்பிக்கிறார்.
இந்த பகுதியை பாருங்க, 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டு பிசாசோடு இருக்கிற போராட்டத்தை பற்றி பேசுகிறார். கடைசியாக என் சகோதரரே, சீக்கிரம் பரலோகம் வந்து சேர்ந்துருங்க அப்படி சொல்லலை. அப்படி பவுல் எழுதலை, கவனியுங்கள். அப்படி பவுல் எழுதியிருந்தா எல்லாம் போயிருக்கலாம். அவர் சொல்றாரு, கடைசியா சொல்றேன், பூலோகத்தில் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பூலோகத்தில் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவி பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், திருச்சபை மக்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். மக்களை ஆட்டி படைக்கிற பிசாசு துரத்தப்பட வேண்டும். மக்களில் இருந்து மாத்திரமல்ல, உலகத்திலிருந்தே துரத்தப்படணும். உலகத்தை விட்டே துரத்தப்பட வேண்டும். ஏனென்றால் உலகம் அவனுக்குரியதல்ல, உலகம் உங்களுக்குரியது, நமக்குரியது. உலகத்தை கர்த்தர் மனிதனுக்காக படைத்தார். ஆனால் அவன் இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணி இதை வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு எங்கே ஓடி போவான்? பாதாளத்துக்கு ஓடி போவான், நரகத்துக்கு ஓடி போவான். உங்களை விட்டுனா நீங்கள் குடியிருக்கிற இடத்தை விட்டு, உலகத்தை விட்டு, இந்த பூலோகத்தை விட்டு, இந்த பூலோகத்தை விட்டு அவன் ஓடணும். அவனை ஓட வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இவைகளை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வேற யாராவது பார்ப்பாங்க, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, பாஸ்டர் பார்ப்பாரு, அந்த அந்த ஊழியக்காரர் பார்ப்பாரு, இந்த வரம் பெற்ற தீர்க்கதரிசி பார்ப்பாரு. எல்லாரும் பார்க்கணும். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் பார்க்கணும். ஆமேன். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ எப்போ பரலோகம் போகலாம், பூலோகத்தை விட்டுட்டு எப்போ பரலோகம் போகலான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி பூலோகத்தை விட்டு பிசாசை துரத்தலான்ற முதல்ல திங்கிங், முதல்ல எண்ணம், அப்புறம் செயலை கர்த்தர் கொடுப்பார். முதல்ல அந்த விருப்பம் உள்ள வரட்டும். அருமையானவர்களே, அந்த ஆசை உள்ள வரட்டும், அதற்கான அர்ப்பணிப்பு உள்ள வரட்டும். என்னை அதில் உபயோகப்படுத்துறீங்களா? உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. பிசாசை துரத்தணும், என் தெருவிலேருந்து துரத்தணும், என் வீட்டிலேருந்து துரத்தணும். பாருங்க, குடும்பத்திலேருந்து, குடும்பங்கள்லேருந்து துரத்த வேண்டும், பட்டணத்திலேருந்து துரத்தணும். 1 பேதுருவின் புஸ்தகம் கடைசியாக 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி அவன் சுற்றி திரிறான். அதனால அவன் கையில் இதை கொடுத்துட்டு நீங்கள் பரலோகம் வந்துருங்கன்னு சொல்லலை. திரும்ப திரும்ப அதை பாயிண்ட்டை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவன் இங்கே சுற்றி திரிகிறான். நீங்கள் பாவம் என்ன செய்வீங்க? நீங்கள் பேசாமல் பரலோகம் வந்துருங்க அப்படி சொல்லலை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, உலகத்தை விட்டு ஓடி போவான். முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யம் இந்த முழு உலகத்தையும் நிரப்ப ஆரம்பிக்கும். நீதியும் சமாதானமும் சந்தோஷமும், அருமையானவர்களே, மகிழ்ச்சியும் களிகூறுதலும் அன்பும் ஐஸ்வர்யமும் வாழ்வும் வளமும் ஆரோக்கியமும் இந்த முழு பூலோகத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அது இந்த உலகத்திலே ராஜ்யத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு. ராஜ்யத்தை இந்த உலகத்தில் வளர்க்கிறதுனா என்ன? இந்த உலகத்தை கட்டி வைத்திருக்கிற, இந்த உலகத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை துரத்துவது, பிசாசை துரத்துவது. இயேசுவின் நாமத்தில் துரத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை, என்னுடைய வீட்டை, என்னுடைய தெருவை, என்னுடைய பட்டணத்தை, என்னுடைய மாநிலத்தை, என்னுடைய மாவட்டத்தை, என்னுடைய தேசத்தை, இந்த உலகத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமையே உன்னை இயேசுவின் நாமத்தில் துரத்துறேன். இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் பட்டணத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கிராமத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு வெளியே போ. சொல்லிக்கிட்டே இருங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அருமையானவர்களே, பிசாசை துரத்துங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமை, இந்த வல்லமை நான் யூஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, இந்த வல்லமை அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன் ஆண்டவரே. துரத்தும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சிலருடைய வாழ்க்கையில் பிசாசுடைய தொந்தரவுகள், பிசாசுடைய கிரியைகள் ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இருக்கலாம். இப்போ கர்த்தர் சொல்றார், எழும்பு எழும்பு,
கர்த்தர் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் கொடுத்திருக்கார். நீ எழும்பி பிசாசை மேற்கொள்ள முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். உனக்கு அந்த ஆற்றல் உனக்குள்ளே வந்திருக்கிறது, ராஜ்யம் உனக்குள்ளே வந்திருக்கிறது. கண்களை மூடுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குன்றதுக்கு அடையாளம் பிசாசுகள் துரத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுக்கு அடையாளம் பிசாசுகள் துரத்தப்படுகிறது. ஆகவே ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சீஷர்கள் சொன்னாங்க, உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மட்டி சொல்றாரு, என் நாமத்தில் பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியும். நாம ஏன் நாமம், ஆனா கீழ்ப்படுகிறது உங்களுக்கு. நீங்க என் நாமத்தை வாயில சொல்லும் போது, உச்சரிக்கும் பொழுது, இயேசு என்கிற நாமம் உங்க வாயில உச்சரிக்கப்படும் பொழுது பெரிய டேஞ்சர் பிசாசுக்கு. ஆகவே அடிக்கடி அந்த நாமத்தை உச்சரிங்க, அந்த நாமத்தை உங்க வாயில சொல்லுங்க, இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க. அந்த நாமத்தை உங்க வாயில வைக்க 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 பிசாசுக்கு பெரிய பயம். அது உலகத்தை விட்டு ஓடணும். நீங்க உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, பிசாசு ஓடணும். ஹalleluya, thank you Jesus, thank you Lord. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நல்ல பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். ராஜ்யத்தை குறித்த இன்னொரு சத்தியத்தை எங்களுக்கு போதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ராஜ்யம் இந்த பூலோகத்துக்குள்ளே வந்திருப்பதனுடைய நோக்கம், இந்த பூலோகத்தை விட்டு பிசாசின் ராஜ்யம் அகற்றப்பட வேண்டும். அந்த நோக்கத்துக்காகவே ராஜ்யம் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறது, எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை இந்த நாளில் போதித்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, உலகத்தை விட்டு அவனை துரத்துறதுல திருச்சபைகள் வேகம் காட்டட்டும், அதுல முக்கியத்துவத்தை கொடுக்கட்டும் கர்த்தாவே. இந்திய திருச்சபைகள், எல்லா திருச்சபைகளும் அவனை துரத்தட்டும், பிசாசை துரத்தட்டும். அதுக்காகவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். சபை விசுவாசிகள் அத்தனை பேர், அந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்வார்களாக, வாழ்க்கையில் அதை அப்பியாசிப்பார்களாக. உம்முடைய நாமம் வாயில உச்சரிக்கப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இதற்காகவே அழைக்கப்பட்டோம் என்கிறதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. புரிந்து கொள்ள மனக்கண்கள் பிரகாசமாகட்டும், ஆவியின் கண்கள் பிரகாசமாகட்டும். உலக பிரகாரமான பூமிக்குரிய காரியங்களிலேயே தங்களுடைய மனதை வைத்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்காமல், ராஜ்யத்தை குறித்த எண்ணங்கள், ராஜ்யத்தை குறித்த சிந்தை,
ராஜ்யத்தை தேடுகிற ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கும் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். நீர் அதை செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சீக்கிரமாய் சபை திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசிகள் எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக சுகம் இல்லாமல் இருக்கிற மக்கள் ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தாவே, நல்ல பலனை பெற்றுக்கொள்வார்களாக. சரீரத்திலே வேதனைகள் நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீரே, வேதனைகள் நீங்கி சுகமாயிருப்பார்களாக. எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆரோக்கியம், அந்த ராஜ்யத்தினுடைய ஆரோக்கியம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்டாயிருப்பதாக. செழிப்பு உண்டாயிருப்பதாக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.